ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யத்தில் 56வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். தவா பர்ணே கர்ணே ஜபனைன பைசுன்ய சகிதா. அதாவது மீன்களின் அழகையும் நீலோத்பலத்தையும் அழகையும் வெல்லும் கண்கள் தான் அம்பாளோட கண்கள். நீலோத்பலங்கிறது ஒரு பூ. அந்த பூ ரொம்ப அழகாக, ரொம்ப விசேஷமான பூ, ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் வெல்லக்கூடிய கண்கள் தான் அம்பாளுடைய கண்கள். இப்போ மீன் அழகை கொண்ட மூர்த்தி விசேஷம் மதுரையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். சாதாரணமாக பரதேவதை கண் கொட்டுறதில்லை, நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். அதுபோல் மீன்களும் கண் கொட்டுறதில்லை. அந்த வழியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற பொத்தாமரை குளத்தில் மீன்கள் வாழ்வதில்லை அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, ஒரு இலை கூட சாப்பிடாம அம்பாள் தவம் பண்ணதுனால அவளுக்கு அப்பர்ணான் பேர் வந்தது அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது பக்தர்கள் பூதிச்சு வரன் கேட்குறா இல்லையா, அவளுக்கு உடனே தாமதிக்காமல் உடனே அவள் அனுகிரகம் பண்ணுறதுனால அவள் யாருக்கும் கடன் படாதவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை ஒரு மண்டலம் தினம் 21 தடவை, ஒரு நாளைக்கு 21 தடவை தேனும் பேரிச்சம்பழமும் வச்சு நிவேதம் பண்ணிட்டு இதை பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது அனாவசியமாக அவள் பேரில் தப்பே பண்ணாதவா பேரில் பழியை சுமந்து சிறைவாசம் போகிறவா இருக்கா இல்லையா, அந்த சிறைவாசத்துலேருந்து அவள் விடுவிக்கப்படுவா. அது நிவர்த்தி ஆகும், பாப விமோச்சனம் ஆகும். அந்த நேத்திர தோஷம் ஒன்று உண்டு. அதாவது கண்களால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நேத்திர தோஷம் உண்டு, கண்களால் ஏற்பட்ட தோஷங்கள், அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். ஸோ பகவத்பாதாள் இவ்வளோவையும் ஒவ்வொரு விசேஷத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் வச்சு நமக்கு கொடுத்துருக்கா. இது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து ஒரு வழிமுறைக்கு பாராயணம் பண்ணிட்டே வரும்போது சிறப்பான பலன் கிடைக்கிறதுங்கிறது நிச்சயமான ஒன்று. நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள்.